வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் MaayaKumar. இன்னைக்கு நம்ம ஷோவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கும் அதிருப்திகளுக்கும் நம்ம திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் இருக்காங்களா, அவர் பயங்கரமான காரசாரமான பதில்களை கொடுத்துருக்காரு. அதுவும் அவங்க அந்த அவைக்கு வரல மத்திய அமைச்சர் அவர்கள், அதை கூட கொஞ்சம் நாசூக்காக கேலி பண்ணியே பேசியிருக்காரு. இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டு அவைகள்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் மக்களவை, இன்னொரு பக்கம் மாநிலங்களவை. மக்களவை அப்படின்றது பொதுமக்களால் வாக்களிக்கப்பட்டு டைரெக்டாக தேர்வு பண்ணப்படுற பிரதிநிதிகள். இந்த எம்பிஸ் எல்லாருமே அமர்ற இடம் தான் மக்களவை. மாநிலங்களவை அப்படின்னா ஒவ்வொரு கட்சியில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்களே, இவங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் இந்த ஒரு எம்பியை செலக்ட் பண்ணி அவங்கள அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் விடுவாங்க. அந்த எம்பிஸ்லாம் அமர்ற இடம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை. இந்த ரெண்டு அவைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் பேசுகிறப்ப பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த திமுகவை எந்த அளவு அடித்து பேச முடியுமோ அந்தளவு அடித்து பேசியிருந்தாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாஜகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் மேலே விலைவாசி உயர்வை பற்றி அவங்க ஓப்பனாக பல விஷயங்களை சொன்னாங்க. இதில் என்ன ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா, ரெண்டு பக்கமும் யார் கொடுத்த வாக்குறுதியை தாண்டியிருக்கா, திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுச்சா இல்லையா, பாஜக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுச்சா இல்லையா, இப்படி போடுச்சு அந்த சண்டை. ரொம்ப பெருசாக போச்சு. நடுவில் திமுக தரப்பு எம்பிக்கள் அண்ட் ஒரு சில கட்சிகளோட எம்பிக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்து வெளிநடப்பே பண்ணிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆகி பேசவே. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் பர்ஸ்ட் அவுட் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டில் அவ்வளோ கோபப்பட்டிருந்தாங்க. அந்த காட்சியில் முதல்ல நீங்கள் பார்த்துறீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு கவுண்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காப்புல. தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 5 ரூபா பெட்ரோலில் நாங்கள் குறைப்போம், எலெக்ஷனில் ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசலில் 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 100 ரூபா எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. சார் கொஞ்சம் ஸோ 100 ரூபா மானியம் கொடுக்கறதாகவும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே சமயம் சார் இது ரெண்டும் நடந்துருச்சு. சார் I can't shout sir, I'm very weak. சரி, this is outrageous sir. அவங்க பேசும்போது நான் கேட்கணும், அவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல, தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. நான் கொடுக்கிற பதிலை கேட்டுதான் ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப வரைக்கும். Purposely trying to disturb me because I'm telling the truth. If they have objection, they should speak afterwards. Thank you. இன்னும் கேட்டு போங்க. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Sir, what is this, sir? மக்களே, தொகுப்பை பார்த்துருப்பீங்க. என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றதையும் தெளிவாக நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக கனிமொழி அவர்கள் கிட்ட தான் இந்த வாக்குவாதம் ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த வாக்குவாதம் இப்போ முடிஞ்சிருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக எம்பி இருக்கார்லங்க திருச்சி சிவா அவர்கள், அவர்கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இன்னைக்கு மாநிலங்களவையில் பேசியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இவர் மாநிலங்களவை உறுப்பினர். பேசினப்ப பல விஷயங்கள், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பதில் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போது வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது வரலாறு காணாத அளவுக்கு இருக்குன்னு டைரெக்டாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி மொதல் விஷயத்த சொல்லி ஓப்பன் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் இதுக்கு முழுமையான காரணம் வேறு எதுவும் இல்லை, கவர்மெண்ட்டோட தப்பான பாலிசிஸ் இருக்கிற கொள்கைகள். இதுதான் நிதியமைச்சர் இங்கே இருப்பார் நான் நினச்சேன், ஆனால் இல்லைன்ட்டார். புரியலையாங்க? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே ஒரு அவைக்கு வந்த மாதிரி இருக்குது. அதனால் தான் அந்த ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாரு. அவங்க அங்கே இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை அப்படின்றாரு. இது இன்னும் நீங்கள் உள்ளார்ந்து யோசிச்சிங்க அப்படின்னா, அவங்க ஏதோ இவர் இருப்பார்னு சொல்லிட்டு பயந்து அவங்க வராமல் இருந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது.
புரியுதா? ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சார்ந்து இவ்வளோ பெரிய ஃப்ரேஸை உள்ளே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் டைரெக்டாக இல்லை, அதனால் தப்பிச்சாங்க, அவ்வளோதான். சரி விடுங்க அப்படின்னு அவரே சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அப்படின்னு இருக்காருங்க. இதை விடலாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை பயன்படுத்தாமல் கலாய்க்கிறதுலாம் நம்மளால் மட்டும்தான் முடியும் போல இருக்குது. சரி, நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடறேன் அப்படின்ட்டு கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணுறாப்புல. In the past 50 years, the unemployment has critically gone down, very much bad than ever before, all because of this government's policies. Sir, I expected the finance minister to be here. I think some other works might have compelled her to be out, but I want to tell her. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப திமுக மட்டும் இல்லைங்க, நிறைய எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரைட்டு. ஆனால் விமர்சனம் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல ஒழுங்காக இருக்கணும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்டார். அதாவது இந்த கேலரி விழாக்கள் இருக்குல்ல, ஒரு ஈவெண்ட்டு, அங்கே வேணா போயிட்டு பேசி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கைத்தட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அதே பேச்சை பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசினா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அவங்க கிட்ட இருந்து அப்படின்ட்டு ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டை திருச்சி சிவா அவர்கள் காமிச்சிருந்தார். இந்த லோக்சபா she was replying to the members of the DMK and other people who criticized the government for not having controlled the price rise and the petroleum prices. And in the course of her speech, she said that the DMK during the election campaigning gave a manifesto and it has not fulfilled its promises of reducing the petrol price and all. Sir, I would like to submit through you to this government as well as to the finance minister. She knows pretty well, but she spoke to the gallery. We expected something else from her. விமர்சனம் பண்ணதுக்கு இவர் கிண்டல் பண்ணுற துணியில் கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கண்டென்ட் எங்கே கொண்டு போனார்னு பார்த்தீங்கன்னா, திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷம் தான் ஆயிருக்குங்க, இன்னும் 4 வருஷம் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே நாங்கள் தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் 70% வாக்குறுதியை நிறைவேற்றி முடிச்சிட்டோம். எங்களை போயிட்டு வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் பால் விலையை குறைச்சிருக்கோம், எரிபொருள் விலையை குறைச்சிருக்கோம், மத்திய அரசு அப்படின்ட்டு பேசி ஒரு பாசங்க, ஓகேவா? ஊட்டச்சத்து குறைபாடு, பச்சிளம் குழந்தைகள் இறப்பு, இது இப்போ இந்தியா முழுக்கும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை தமிழக அரசு தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிச்சு. ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு, பள்ளி குழந்தைங்களுக்கு மதிய உணவு மட்டும் கொடுக்காம நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டம்ங்க. எங்களோட கொள்கை, அரசு கொள்கை இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் மத்திய அரசு கொள்கை சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்ட்டு ஓப்பனாக அடிச்சார். In 1 year, the DMK government headed by Mr. M.K. Stalin has fulfilled 70% of the poll promises. We have yet more 4 years to cross. And we have reduced the petrol price by 3 rupees. And we have reduced the milk price by 3 rupees. And we have done a very, very, see, this government, because of these policies, I was about to come to that in the later part, but statistics very clearly say that the sex ratio of women have increased, but their anemic ratio is increasing very much. And the nutrition of the children are down to the level. Infant mortality is more. So, sensing all these things, in Tamil Nadu, sir, other than the nutrition meal scheme in the afternoon, we give also breakfast to the children in the school. That is a very progressive one. And everything that happened is only because of this government's policies. இது என்ன பிரமாதம்? இதை விட ஒரு விஷயத்தை சொல்லி ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. அதை பற்றி மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன சொன்னாப்புல, வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்கப்பா. சரி, நான் பதிலுக்கு கேட்குறேன். 2014 தேர்தலில் நீங்கள் தந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுக்கிறாப்புல. அந்த ஃப்ளாஷ்பேக் எதுவாக இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த இந்தியன் சிட்டிசன்ஸோட வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுறோம், டெபாசிட் பண்ணுறோன்னு சொன்னீங்க, அந்த பணம்லாம் போட்டிங்களா அப்படின்னு கேட்டார். இதை தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னாப்புல. சரி, எதுக்காக நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்ட்டு இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கார்ல, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிற பதில் ஜும்லா அப்படின்றாருன்றாங்க. ஜும்லா அப்படின்னா அந்த பொய்யான வாக்குறுதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களே கிளைம் பண்ணியிருக்காரு. என்னங்க இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலையாக இருக்குன்னு நாடாளுமன்றத்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரேஸை முன் வச்சிருந்தாரு. During the election, let me ask, she is challenging us in 1 year whether we fulfill the poll promises. Let me ask them, it is 8 years you have completed.
Have you fulfilled your poll promises which you gave in 2014? You said that black money will be totally unearthed and 15 lakh cash will be deposited in every citizen's account. Have you deposited? Have you deposited? Later, you yourselves. It was Jumla. Later, I'll tell you. Later, your own Home Minister, Honorable Amit Shah told it's a Jumla. Jumla means empty promise. Empty. So, political promise. Whatever be that, I don't know the meaning of that word. So, you gave an assurance, but you are not fulfilled. Father, you yourself said it is an electoral promise. So, you have cheated the people. You have misled them. And you said every year you will give 2 crores of employment to the youth. But now as I said in the beginning, the unemployment has soared high. சரி, இந்த ஃப்ளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த கண்டென்ட்டை கையில் எடுக்கிறாரு. இந்த பணம் மதிப்பிழப்பை நீக்க நடவடிக்கை இருக்குல்ல, டிமானிட்டைசேஷன். இதனால் இந்திய பொருளாதாரம் சீர்குலைஞ்சிடுச்சு. எனக்கு 50 நாட்கள் கொடுங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த 50 நாட்கள் கடந்தும் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்ற முடிவு தப்பானதுன்னு மக்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னை தூக்கில் போடுங்கன்னு மோடி அவர்களே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேரும் நிறைய விஷயங்கள் கேட்டதா திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கே புரிஞ்சிருக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்டியால் அடிப்படை பொருட்களோட விலையே உயர்ந்துருச்சுங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் சுடுகாட்டுக்கு பணத்தை தூக்கிட்டு போகிறோம்ல, அந்த சுடுகாட்டில் போய் அந்த பணத்தை என்னென்ன ஃபார்மாலிட்டிலாம் பண்ணி முடிக்கணுமோ இதுக்கு 18% வரைக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்கன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டார். And next comes the demonetization policy. And the highly flawed demonetization policy which was imposed upon the people all of a sudden, which devastated the MSME sector, the informal economy and the whole economy of this country. And what the Prime Minister told when people were agitated, just in 50 days, if it is not set right, you hang me. Did he not tell that? You punish me, he said. But years have rolled by. The crisis caused by the demonetization and the adverse impact on the economy and the MSME sector and the poor people still continue. So whatever you have done are only flawed. The GST, again to say, the GST has increased the basic prices. And Derek was quoting about a couple, a man and a woman getting up in the morning, getting ready to go to office, going out, what are all the expenses. Let me tell you one more thing, my dear friend. A person dies, he is no more. He is taken to the crematorium. There he has to pay 18%. 18% GST in crematorium. Honorable How member, sad? address question. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ இந்தியாவில் இருக்க முக்கியமான பஞ்சாயத்து இருக்கு பாருங்க, இந்த பெட்ரோல் டீசல் இதோட விலை ஏற்றம், இதை பற்றி ஒரு பெரிய ஸ்டாட்ஸே கொடுத்தாருங்க திருச்சி சிவா அவர்கள். அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதுவும் இந்த ஸ்டாட்ஸோட டேட்டாஸ் இருக்குல்ல, இதை நிதியமைச்சர் அவர்களே முன்னாடி கொடுத்துருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள். அந்த ரிப்போர்ட்டை பேஸாக வச்சு இவர் இந்த கண்டென்ட்டை தயார் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை அதிகமாக இருந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகுது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் இந்தியாவில் இந்த எரிபொருள் விலை குறைய மாட்டுது, ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றாரு. எதுக்கு இந்த முரண்பாடான சூழல் இந்தியாவில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு? இந்த கேள்வி எழுப்பிட்டு நிதியமைச்சரை ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்கப்பா, அதில் அவங்க ஒரு டேட்டாவை சொன்னாங்க அப்படின்ட்டு அடுத்த கண்டென்ட்டை கையில் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த பெட்ரோலிய பொருட்கள் விலையேற்றம் இருக்குல்லங்க, இதன் மூலமாக மட்டுமே மத்திய அரசு 8.71 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை பார்க்குதான். இதை நான் சொல்லலை, நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இவர் ஒதுங்கிட்டார். யார்? திருச்சி சிவா அவர்கள் ஒதுங்கிட்டாப்புல. கார்பரேட்டுகளுக்கு வருவாய் பெருக்கிறது தான் மத்திய அரசோட நோக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் கூட கார்பரேட்டுகளோட லாபம் கிட்டத்தட்ட 22% அதிகமாச்சு. எப்படிங்க எனக்கு புரியல, மக்கள்லாம் கஷ்டப்படுற அந்த நேரத்தில் கூட கார்பரேட்ஸ் நல்லா வாழ்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் யாருக்கானது அப்படின்ற கேள்வியை கேட்டார். In 2011, the oil price was at the highest 111 rupees 89 paisa when the petrol price was only 58.5. That was in UPA. And when it demitted office, the oil prices have come down to 84.16 and the petrol was 72.26. When they took over, it was the same. The very next year, the oil prices in the global level came down to 46.17 rupee. But here, dollar, and here the petrol price was 60.49. It was not proportionate.
When the oil prices come down, it should be transferred to the consumer, but it was no. Rather, the petrol price was hiked. And slowly coming like that, today, the oil prices are $121 per barrel, and the petrol price is 105.41. Sir, again compare UPA 111.89 oil price, the petrol price was 58.5, and now only 121, just 10 rupees, $10 more. The petrol price is 105.41. So you are actually accumulated. In the past 3 years only, the government has earned, as per the reports or the statement given by the finance minister, 8.71 lakh crore has been earned by way of petroleum prices hiking. Whom does it affect? Not the corporates. Actually, they are benefited. Whatever you have the money, you are waiving off the corporates' loans, telling that we are augmenting the incentives. No, but you are increasing their profits. During the pandemic, the whole country was suffering. Everyone. Because of the non-planned implementation of this lockdown, what happened? The migrant workers, they died, they lost their jobs, they were starving for food. Many people were suffering, so many were left unemployed, whereas the corporates' profit increased to 22% than before. Because of your incentives. You take care of them. சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு ஒன்று இருக்குது. ஒரு நாட்டில் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அடிப்படை வாழ்க்கை தரத்தை அந்த குறிப்பிட்ட நாட்டோட அரசாங்கம் உறுதிப்படுத்தணும். இது எல்லா கவர்மெண்ட்டும் செய்யணும். அதை இந்தியன் கவர்மெண்ட் செய்தான்னு ஒரு கேள்வியை கேட்டார். இங்கே குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்துறது அரசோட தார்மீகமான ஒரு கடமைங்க. ஆனால் அதை கூட இந்த மத்திய அரசு செய்யலன்ட்டு பகிரங்கமாக விமர்சனம் பண்ணார். இந்த விலைவாசி உயர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால சத்தான உணவுப் பொருட்களை இந்தியாவில் இருக்க சாமானியனால் பெருசாக சாப்பிட முடியல. இங்கே இருக்கிற எல்லா மக்களும் சாப்பிடணும். ஒரு தரப்பு மட்டும் சாப்பிட்டாங்கன்னா அது சரியான வளர்ச்சியாக இந்தியாவுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாரு. கார்பரேட்டும் சாமானியனும் ஒரே அளவு தான் மறைமுக வரியை கட்டுறதா சொன்னார். இதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போது ஒரு பெரிய பணக்காரர் கடைக்கு போய்ட்டு தீப்பெட்டி வாங்கினாலும் அதே வேலை தான், ஒரு சாமானிய கடைக்கு போய் தீப்பெட்டி வாங்கினாலும் அதே வேலை தான். அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஏழைகள் மீது வரிச்சுமையை அதிகமாக ஏற்றிக்கிட்டே இருக்கு இந்த அரசு. சிலிண்டரை கொடுத்துட்டு விலையை ஏற்றுறீங்க, மக்கள் பாவம் இல்லையாங்க அப்படின்னு கேட்டார். A minimum standard of living you have to assure the people. That is the basic duty of a government. Minimum a standard of living. What do you say in Hindi? Roti kapda aur makan. Makan. But that is not. But even that is not so. Sir, I would like to say, the RBI very clearly say the consumption level has declined from 100 figures to 72 figures. People are not able to buy. The expenses people are spending for their food in the rural areas, please. Rural areas have come down very badly. They are not able to eat. Their calorie intake is coming less. I would say, sir, the indirect tax, what the low income group people is giving, that is what the high income group, a corporate, is also giving. The direct taxes income is only 54%. The rest 46% are given by the ordinary poor people. You are taxing them. You are breaking their backs. They are not able to survive. Essential commodities price go up. The poor people, see what you call Ujjwala? What is Ujjwala? You are given stoves, but the gas price has gone up. 1,100. They are having stoves, but they cannot buy gas. இவ்வளோ தூரம் வார்த்தைகளை பயங்கரமாக போர் மாதிரி தொடுத்து முடிச்சிட்டாரா? அவரோட அந்த தாகம் அப்போ வரைக்கும் அடங்கின மாதிரி தெரியல. சரி, சிட்டிங், அதாவது உட்கார போகிறாரு. அந்த நேரத்தில் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணுற மாதிரி திருக்குறள் சார்ந்த ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அதாவது ஒரு அரசர் அப்படின்னா அவருக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும். விமர்சனத்தெல்லாம் இந்த கவர்மெண்ட் பெருசாக கேட்கவே மாட்டுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுவும் தமிழில் தான் சொல்ல போகிறேன். இது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, சம்மந்தப்பட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தமிழ் நல்லா புரியும், அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளை உச்சரிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தையும் திருச்சி சிவா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. I think she would come to know because she used to quote from Tamil Tirukural, Purananur and all. I would also like to quote one Tirukural. Kodayali Sengol Kudiyombal Nangum Udayonam Vendarku Oli means, I would say in Tamil first, தேவைப்படுவோருக்கு தேவைப்படுவதை தருவது, அடுத்தவர்கள் கருத்தை மதிப்பது,
நல்லாட்சி நடத்துவது, எல்லாவற்றிற்கு மேல் மக்களை பாதுகாப்பது, இந்த நான்கும் உடையதே அரசருக்கு அழகு. Let me tell in English. You have to give the poor what they need, number one. Number two, you have to lend your ears to the views of those people who oppose you. Number three, a perfect administration, a good governance and care of the people's weal are the qualities of a real king. Do you do that? You are not taking care of the poor people. You are not lending your ears to the opposition's criticism or comments or anything which we say, however it may be genuine. Your administration is not also good. You say minimum government, maximum governance. But now maximum government, but minimum governance. Thank you very much. Thank you. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.